இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் எப்படிப்பட்டது? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிவு செய்தார்கள்? அல்லாஹு தஆலா உலகத்துல ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த நிலைப்பாட்டுல யார அல்லாஹு தஆலா முதன்மைப்படுத்துறான், யார் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், எந்த படித்தரத்துல வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் நெருக்கிக் கொள்றான் என்ற விடயங்களை எல்லாம் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்கள் வாயிலாகவும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை ஊடாகவும் திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. விலநகரவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத் ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரத அலைய ரப்பி லியஜ்அல லி பத்ஹா மக்கத தஹபன். மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்த அந்த வாழ்க்கை, அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தான், என்னென்ன தெரிவு செய்யறதுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்தான், அந்த அத்தனை சந்தர்ப்பங்களும் இருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை தெரிவு செய்தாங்க? ஏன் இந்த வாழ்க்கையை தெரிவு செய்யணும்? அதற்கான பின்னணி என்ன? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு மக்காவில் இருக்கக்கூடிய இந்த பத்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை தங்கமாக்கி தரவா என்பதாக அல்லாஹு தஆலா எனக்கு முன்வைத்தான். இன்னொரு ரிவாயத்துல வருது, உஹது மலையை நான் தங்கமாக்கி தரவா என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டார். வேளானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகுல்து லா யா ரப்பி, யா அல்லாஹ், எனக்கு இந்த தங்கம் வேண்டாம், இந்த சொத்து செல்வம், இந்த ஆடம்பரம், இந்த மலையை ஃபுல்லா தங்கமாக்கி தந்தாலும் இந்த தங்கத்தை எடுத்துக்கொள்றதுக்கு நான் தயார் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாகின் அஷ்பஉ யௌமன் வ அஜூஹு யௌமன். எனக்கு என்ன லைஃப் வேணும் தெரியுமா? எனக்கு என்ன வாழ்க்கை வேணும் தெரியுமா? ஒரு நாள் நான் வயிறு நிறைய சாப்பிடணும், இன்னொரு நாள் நான் பசியோடு இருக்கணும். வான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்த வாழ்க்கை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய வாழ்க்கை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்ட வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா ஜுஅது, நான் பசியோட இருந்தா, தவர்ரஅது இலைக்க, யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் கெஞ்சுவேன், உன்னிடத்துல நான் இறையஞ்சுவேன், உன்னை நோக்கி நான் திரும்புவேன். வைதா ஷபிஅது, நான் வயிறு நிரம்பினால், எனக்கு நீ உணவளித்தால், ஹமித்துக வ ஷகர்துக, நான் உன்னை புகழ்வேன், உனக்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவேன். யா அல்லாஹ், நான் ஒரு நாள் பசித்திருக்கணும், ஒரு நாள் நான் வயிறு நிரம்பணும், இந்த வாழ்க்கை எனக்கு தந்தருள்வாயாக என்ற கருத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ், என்ன மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக. நான் இன்னைக்கு ஏழ்மையை விரும்புறது கிடையாது, நாங்க யாரும் மிஸ்கீனாக இருக்கிறதுக்கு தயார் இல்ல. 24 மணித்தியால முயற்சியும் இந்த மிஸ்கீனுடைய எல்லையை விட்டும் நான் தாண்டிடும். நான் யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது, நான் ஒரு ஏழையாக வாழக்கூடாது, நான் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எனக்கு 3 நேரம் சாப்பிடணும், என் அக்கௌண்ட்ல குறிப்பிட்ட சோக தள்ளி எப்பவும் இருந்து கொண்டே இருக்கணும், எனக்கு அங்க ஒரு காணி, இங்க ஒரு காணி, அந்த கடை, இந்த கடை, இப்படி ஒரு பஜார், இப்படி ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்கணும். இத மக்கள் விரும்புறாங்க. யா அல்லாஹ், என்ன ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயா, என்னோட ஏழையாக வாழ வைப்பாயாக. எனக்கு பணக்காரன் என்ற பட்டம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சொத்து செல்வங்கள் சேர்ந்திருக்கணும் என்ற அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. சொன்னாங்க, யா அல்லாஹ், என்ன ஒரு மிஸ்கீனாகவே மரணிக்க செய்வாயாக.
மேலானவர்களே சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில என்னை எழுப்பாட்டக்கூடிய நேரத்துல அந்த மிஸ்கீன்களுடைய கூட்டத்துல, அந்த ஏழைகளுடைய கூட்டத்துல அவர்களோட என்னை நாளைக்கு எழுப்பாட்டுவாயாக என்ற துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மேலானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, லிமா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஏன் இந்த துஆவை செய்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹும் யதுகுலூனல் ஜன்னத قبل اغنيائهم ب40 خريفا. 40 வருட தொலை தூர அளவுக்கு செல்வந்தர்களை விடவும் சொத்து செல்வங்கள் சேர்த்தவர்களை விடவும் ஒன்றும் இல்லாத ஏழைகள் சுவர்க்கத்தில் நேரத்துடன் நுழைந்து விடுவார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யா ஆயிஷா லா தருத்தில் மிஸ்கீன், உங்களோட வீட்டுக்கு யாராவது ஏழைகள் வந்தா, யாராவது யாசகம் கேட்டு வந்தா, மிஸ்கீன்களாக யாராவது வந்தா, லா தருதி, அவர்களை நீ ஒரு போதும் விரட்டி விடாதே. மேலானவர்களே, உசூல சொல்லி கொடுத்தாங்க. வலவு பிஷிக்கி தம்ரத்தின், கொடுக்கிறதுக்கு காசு இல்ல, பணம் இல்ல, சொத்து செல்வம் இல்ல, ஒரு ஈச்சம் பழத்தினுடைய ஒரு கீற்று தான் இருக்குது, ஒரு துண்டு தான் இருக்குது, அந்த துண்டை கொடுத்து சரி அவர்களை நீ கண்ணியப்படுத்தி அனுப்புவாயாக. எல்லாம் கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை கண்ணியப்படுத்தினாங்க. அந்த மக்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற உசூலையும் முறையையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டாங்க. வேளாணவர்களே, நம்முடைய சமூகங்கள் அதிகமாக நடக்கக்கூடியதான் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை நாங்க கணக்கெடுப்பது கிடையாது. இன்னொன்று, அவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்வது கிடையாது, நல்ல வார்த்தைகள் பேசுவது கிடையாது. அந்த கொடுக்கக்கூடிய 20 ரூபாய், அந்த கொடுக்கக்கூடிய 50 ரூபாய், அதை இஹ்லாஸான முறையில அல்லாஹ்வுக்காகவே நாங்க கொடுப்பதும் கிடையாது. நாங்க ஏனோ தானோ உண்டு ஒரு விதமான கண்ணோட்டத்தோட நாங்க அவர்களை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ருப்ப ரஜுலின் அஷ்அத, சில மக்கள் இருக்கிறாங்க தலைவிரி கோலமானவர்களாக இருக்கிறாங்க, பரட்டை தலையுடையவர்களாக இருக்கிறாங்க, மதுஃபூஉன், அவர்களை யாரும் அவர்களுடைய வாசல்ல எடுத்துக்கொள்றதுக்கு தயார் இல்லை. சமூகத்துல ஓரம் கட்டப்பட்டவர்கள், சமூகத்துல கணக்கெடுக்கப்படாதவர்கள், இவர்களுடைய வார்த்தையை யாரும் மதிக்கிறது இல்ல, இவர்களை திருமணங்களுக்கு அழைப்பது கிடையாது, இவர்களை கண்ணியப்படுத்துறது இல்ல, இவர்களை ஒரு ஓர வஞ்சனையோட பாக்குறாங்க. அவரோட போயிட்டு என்னப்பா பேசுறதுக்கு? அவன் ரொம்ப அற்பமான ஒரு மனுஷன், அவன் படிக்கல, அவனுக்கு சொத்து செல்வங்கள் இல்ல, ஒரு ஒழுங்கான உடுப்பு இல்ல உடுக்கிறதுக்கு, சும்மா ரோட்டு வாலி அங்கிட்டு திரிஞ்சு கொண்டிருப்பான். இப்படியான ஒரு சிந்தனையோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மக்கள் இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த மக்கள் வெளி தோற்றத்தில் அசிங்கமானவர்களாக இருக்கலாம், வெளி தோற்றத்துல ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம். சொல்லிட்டு சொன்னாங்க, லவ் அக்ஸம பில்லாஹ், அந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது ஏதாவது ஒன்றை சத்தியம் செய்தால் லஅபர்ரஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சத்தியத்தை உடனே நிறைவேற்றி விடுவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரரே, திருப்பி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே, அஹிப்பில் மசாகீன், ஏழைகளை நேசி, எளியவர்களை நேசி, வறுமையோட வாழக்கூடியவர்களை நேசி. சொன்னாங்க, வகர்ரிபீஹிம், அவர்களை உனக்கு கிட்ட எடுத்துக்கோ, அவர்களை தள்ளி வச்சிடாத, அவர்களோட சஃபியோட எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களை உங்களுக்கு கிட்ட வாக்கி கொள்ளுங்க. சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ யுகர்ரிபிகி யௌமல் கியாமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை நீங்க கிட்ட எடுக்கும் போதுதான் உங்களை கியாமத்துடைய நாளையில அவனுக்கு கிட்ட அல்லாஹ் தஆலா நெருக்கமாக்கி வைப்பான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வெறுமனே துஆ கேட்டுட்டு இருந்தாங்களா? யா அல்லாஹ் என்ன மிஸ்கீனாக வாழ வச்சுடு, மிஸ்கீன்களோட சேர்த்துடு, நாளைக்கு மிஸ்கீன்களோட எழுப்பாட்டுடு, இப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடம்பரமான ஒரு ஒரு பரோபகாரமான ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களா என்று கேட்டா அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் மின் ஹுப்ஸி ஷஈர் யௌமைன் முத்ததாபிஈன் ஹத்தா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மேலானவர்களே சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பம் இருக்குது, இவர்கள் தொடர்ச்சியாக 2 நாட்கள் கூட அந்த தொழிற்கோதுமையால செய்யப்பட்ட அந்த உரட்டி துண்டை சாப்பிட்டது கிடையாது. 2 நாட்கள் கண்டினியூவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உரட்டி துண்ட சாப்பிட்டது கிடையாது. இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சொன்னாங்க ஹத்தா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க வஃபாத்தாகும் வரைக்கும் நபி அவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. கேட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க? சொன்னாங்க அஸ்வதான், 2 கருப்புக்களை சாப்பிடுவோம். ஒன்று ஈச்சம்பழத்தை நாங்க சாப்பிடுவோம், இன்னொன்று எங்களுக்கு தண்ணி இருக்குது, தண்ணீரை குடிச்சு கொள்வோம். இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை முறை கழிந்தது என்பதாக அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவம் பதிவு செய்யப்படுது. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவம் பதிவு செய்யப்படுது. சொன்னாங்க, நாம அலா ஹஸீரின் ஃபகத் அஸ்ஸர ஃபீ ஜஸதிஹி. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க வரக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் ஈச்சம்பர ஓலையினால செய்யப்பட்ட ஒரு பாயில நபி அவங்க படுத்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பார்த்த உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாயிலிருந்து எழும்புறாங்க. அந்த பாயினுடைய அடையாளம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேனியில பட்டு இருந்துச்சு. அதனுடைய பாயுடைய அடையாளங்கள் பட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கவலை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்தனா அன் நபுஸத லக வ நஅமல, நீங்க எங்களுக்கு சொல்லிருந்தா உங்களுக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்திருப்போமே, ஏதாவது ஒரு விருப்ப விரிச்சு தந்திருப்போமே. ரஹ்மத்துல் ஆலமீன், சய்யிதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நீங்க, ஷரீஅத்தை சொல்ல வந்த நீங்க, உங்களோட நிலைமை இப்படி இருக்குதே. மேலானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி வலி துன்யா. இப்னு மஸ்ஊத், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்பா இருக்குது? எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னாங்க, பிரயாணியை போல தன்னா இல்லா கராக்கிபின், நான் ஒரு வழிபோக்கனை போல, ஒரு பிரயாணியை போல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. நான் ஒரு மரத்துக்கு கீழால நான் அந்த நிழல்ல ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஓய்வெடுத்ததன் பின்னால நான் அந்த இடத்தை விட்டுட்டு நான் எங்க பிரயாணம் செஞ்சு போகணுமோ அந்த இடத்துல நான் போய் சேர்ந்துடுவேன். எனவே சொன்னாங்க, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எனவே தான் இங்க நான் பஞ்சு மெத்தையில தூங்கி ராகத்தாக இருந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு இருக்க வந்த இடம் இல்ல என்ற கருத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, யோசிக்கணும், நபியோட ஏன் ஆடம்பரத்தை விரும்பல? ஏன் ஆடம்பரமாக இருக்கக்கூடாதா? அல்லது சொத்து செல்வங்கள் சேர்க்க கூடாதா? அல்லது கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடாதா? இது ஷரியாத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது பிழையான ஒரு கன்செப்டா என்று கேட்டா நாங்க தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. முதலாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தை விரும்பாததன் மிக பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? அந்த சல்லிக்கு, அந்த பணத்துக்கு, அந்த சொத்துக்கு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சில தன்மைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அந்த தன்மை என்னுடைய எல்லா வாழ்க்கையிலையும், என்ற சமூகத்துடைய வாழ்க்கையிலையும் வந்துடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்தாங்க. என்ன விடயம் தெரியுமா? ஹஜ்ரத் அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, ஏ சஹாபாக்களே, நான் உங்கள் மீது வறுமையை பயப்படல. நீங்க பசியோட இருந்து, தாகத்தோட இருந்து, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம நீங்க மௌத்தா போய்த்திடுவீங்க, இத நான் உங்கள பயப்படல. சொன்னாங்க, வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும். இதற்கு முன்னால இருந்த மக்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை திறந்து கொடுத்தானோ, இதே மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை திறந்து தருவான். அப்படி திறந்து தரக்கூடிய நேரத்துல ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அவர்கள் அடிச்சு கொண்டு போட்டி பொறாமையில அவர்கள் அழிந்தத போல நீங்களும் அந்த உலகத்துக்காக வேண்டி போட்டி போடக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாங்க நிதர்சனமாக காண்றோம்.
இன்றைக்கு தன்னுடைய தேவையையும் தாண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்றதுக்காக வேண்டி அல்லது இன்னொரு சில விடயங்களை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி உண்டான ஆசை என்ன தெரியுமா? போட்டி போறாங்க. அவன் செய்யறானா நானும் செய்யணும், அவங்க வாங்கிட்டாங்களா நானும் வாங்கணும், அவன் அதுல போறானா நானும் அதுல போகணும். மேலான இதுதான் உண்மையான யதார்த்தமாக இருக்குது. சில நேரங்கள்ல திட்ட தெளிவாக சராகத்தாக அவர்களுடைய வார்த்தைகளாலே அதை பேசி விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பயன்தறி இருக்குதான். ஏன் சொன்னாங்க? இந்த துன்யா இருக்குதானே, இவர்களையும் அழிச்சு போட்டது, அந்த மக்களையும் அழித்து போட்டது. அவர்கள் அந்த துன்யாவுடைய மோகம் அழிச்சதை போல உங்களையும் அழிச்சு போட்டுடும். இதனால தான் உங்களுக்கு நான் உலகத்துடைய வஸ்துக்கள் உங்களுக்கு அதிகரிப்பதை நான் பயப்படுறேன் என்ற கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது விஷயம் தான் இந்த உலகத்தினுடைய ஆசை அல்லது இந்த உலகத்தை சம்பாதிச்சு கொள்ளணும் என்ற எண்ணம் மறுமையை பாழாக்கி விடும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப துன்யாஹு, யார் உலகத்தை விரும்புறாங்களோ, யார் உலகத்துல நிம்மதியாக இருந்துட்டு போய்த்திரணும், உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு போய்த்திரணும், அல்லது உலகத்தையே நோக்கமாக கொண்டு யார் வாழ்கிறார்களோ, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபர்ர பி ஆகிரத்திஹி, அவருடைய மறுமையை அவன் பாழாக்கி கொண்டான். உலகத்தை விரும்புறீங்களா? உலகத்துடைய நேசம் உங்களோட உள்ளத்துல இருக்குதா? ஈமானுடைய பற்று உங்களுக்கு வராது, மறுமையை பற்றிய சிந்தனை வராது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு, யார் உலகத்துல அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற எண்ணத்தோட உலகத்துல வாழ்றாங்களோ இவர்களை அல்லாஹ்வும் சந்திக்கிறதுக்கு விரும்புறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை பார்க்கிறத வெறுக்கிறாங்களோ, உலகத்துல மௌத்தாகணும்ங்கறத யார் பயப்படுறாங்களோ வெறுக்கிறாங்களோ, சொன்னாங்க கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில அந்த அடியார்களை பார்க்கிறத வெறுக்கிறான் என்ற கருத்தை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சொன்னாங்க, அழிந்து போறதை விட்டுட்டு எது மீதமாக இருக்குதோ, எது நிலையாக இருக்குமோ அந்த ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மூணாவது ஒரு விஷயம் தான் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை நேசிக்காததுக்கு, சொத்து செல்வங்களை சேர்க்காததுக்கான மிக பிரதானமான காரணம் நாளைக்கு மறுமையுடைய கேள்வி கணக்கு. ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய்ட்டு வந்து அந்த மிஅராஜுடைய நேரத்துல, அந்த இராவுல நடந்த விண்வெளி பயணத்துடைய நேரத்துல நடந்த சில சம்பவங்களை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினாங்க. சொன்னாங்க, ஃபகும்து அலா பாபில் ஜன்னா, நான் சுவர்க்கத்தினுடைய கதவு வரைக்கும் சென்றிருந்தேன். சொன்னாங்க, ஃபகான ஆம்மத்து மன் தഖலஹா அல் மசாகீன், சுவர்க்கத்தில் அதிகமாக நுழையக்கூடியவர்களாக மிஸ்கீன்களை நான் பார்த்தேன், ஏழைகளை பார்த்தேன். அதிகமாக சுவர்க்கத்துல முதலாக நுழையக்கூடியவர்களாக அந்த மக்கள் தான் இருந்தாங்க. சொன்னாங்க, வஅஸ்ஹாபுல் ஜத்தி மஹ்பூசூன், செல்வமுடையவர்கள், தோட்டம் துறவுடையவர்கள், சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்தவர்கள், காணி பூமிகளை தன்னகத்தை கொண்டவர்கள், அக்கவுண்ட்ல கோடி கோடியாக சல்லி சேர்த்தவர்கள். சொன்னாங்க, மஹ்பூசூன், அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஓரத்துல அப்படியே தடுத்து வைத்திருந்தான். சொர்க்கம் போறதுக்கு அனுமதி கிடையாது. மேலானவர்களே, ஏன் தெரியுமா? கேள்வி கணக்கு இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. லா தஸாலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு அடியையும் எங்களால் எடுத்து வைக்க முடியாது. பூமி கால் பாதங்களை பிடித்துக் கொள்ளும். அதுல ஒன்று சொன்னாங்க, மின் ஐன கிதஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்க இருந்து நீ சம்பாதிச்சாய், எங்க செலவழிச்சாய், இந்த ரெண்டு அக்கவுண்டையும் அல்லாஹ்விடத்துல கணக்கு காட்டியே ஆகும். வாங்கி கல்லா போட்டிக்க காசி போடுற மாதிரியும் இல்ல, நாங்க எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தேவையானதை வாங்குறது மாதிரியும் இல்ல. உலகத்தினுடைய நிர்வாகங்கள்ல, நிர்வாக கட்டமைப்புகள்ல இன்னைக்கு எங்க அதிகமான குளறுபடி என்று கேட்டா இது அக்கவுண்ட்ல தான். இன்னைக்கு ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய மிக பிரதானமான இடம் பணம், சல்லி, அது அக்கவுண்ட். கணக்கு சரியா செய்யல, ஊழல் நடந்திருக்குது,
லஞ்சம் நடந்திருக்குது, சரியான அக்கௌண்ட காட்டல்ல. மேலானவர்களே, உலகத்துல இதெல்லாம் சமாளிச்சுட்டு போய்த்திடலாம். அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில சொல்றான், நீங்க சம்பாதிச்ச அந்த சத கணக்கு இது எனக்கிட்ட நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும் சொன்னாங்க. இந்த கணக்கு வழக்க தெளிவாக என்கிட்ட காட்டியே ஆகணும். சம்பாதிச்சது மட்டும் இல்ல, ஓண்ட சொல்லித்தான், நீ சம்பாதிச்சதுதான், நீ எடுத்ததுதான், ஓண்ட இஷ்டப்படி செலவழிக்கலாம் தான். ஆனா நீ எங்க கொண்டு போய் அந்த காசை போட்டாய், அதனுடைய அக்கௌண்ட் நீ சப்மிட் பண்ணணும். இந்த கணக்கு விளக்கு எல்லாம் காட்டி முடியறதுக்கு நேரம் போயிடும். சொன்னாங்க 40 வருட தொலை தூரத்துக்கு முன்னால, இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல 500 வருடங்களுக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கம் வைத்திடுவாங்க. ஏன்? சல்லி இல்ல, சொத்து செல்வம் இல்ல, அக்கௌண்ட்ல பணம் இல்ல, கணக்கு காட்டுறது கோவு, நேரத்தோட சொர்க்கம் வைத்துருவாங்க. எவ்வளவு சேர்க்கிறோமோ, எவ்வளவு வச்சிருக்கிறோமோ, எவ்வளவு ஹலாலா தேடினாலும் சரி, ஹராமா தேடினாலும் சரி, கணக்கு காட்டியே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅஸ்ஹாபுல் ஜத்தி மஹ்பூஸூன், பணமுடையவர்கள், சொத்து செல்வங்களை சேர்த்தவர்கள், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், இவர்கள் அவர்கள் தடுத்து. மேலானவர்களே, இந்த காரணத்துக்காகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விரும்பினார். சஹாபாக்கள்கிட்ட இருந்த மிக பிரதானமான ஒரு தன்மை தான் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. யதார்த்தமான வாழ்க்கை, லேசான வாழ்க்கை, அடுத்தவர்களை பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல. மேலானவர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் அஃப்லஹ, இந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான். யார் தெரியுமா? மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, வ ருஸிக கஃபாஃபன், போதுமான அளவு அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க் வழங்கி இருக்கிறான். வகன்னஹு அல்லாஹு பிமா ஆதாஹு, அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்னத்தை கொடுத்தானோ அதை கொண்டு அவன் போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய இந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலானவர்களே, முத்தர்ரிஃப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அத்தைது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்ரா அல்ஹாகுமுத் தகாதுர், அல்ஹாகுமுத் தகாதுர் என்ற சூராவை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூலு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சொல்கிறான், மாலி மாலி, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய காசு, நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்து கொண்டது, இது எனக்குத்தான் சொந்தமானது. மேலானவர்களே, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹல்லக இப்னு ஆதம் இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத, ஏ ஆதமுடைய மகனே, உனக்கு என்ன சொந்தமாக இருக்குது? உனக்கு எது சொந்தம்? சொன்னாங்க, இல்லாமா அக்கல் தஃப் அஃப்னைத, நீ சொந்தமாக்கி கொண்டது என்ன தெரியுமா? நீ சாப்பிட்டு முடிச்சது உனக்கு சொந்தமானது. ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டாய். சொன்னாங்க, அவ் லபிஸ்தஃப் அபலைத, அல்லது ஆடை அணிஞ்சி அந்த ஆடை உக்கி போய்விட்டது. இன்னொரு சொன்னாங்க, அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, அல்லது அடுத்தவர்களுக்காக வேண்டி சதகா செய்து, அடுத்தவர்களுக்காக வேண்டி கொடுத்து, எதை உண்ட மறுமையுடைய அக்கவுண்ட்ல நீ சேர்த்து வச்சாயோ, இது இவ்வளவுதான் மீதமானது என்ற கருத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தான் நபி அவர்களுடைய ஒரு பத்ஆவும் இருக்குது, தஈஸ அப்துல் தீனார் வ தஈஸ அப்துல் திர்ஹம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செஞ்சாங்க, யாரு காசி உடைய அடிமையாக இருக்கிறானோ, சல்லிய மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்றானோ. மேலானவர்களை நல்லா விலகிக் கொள்ளணும், யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்வது கிடையாது. வியாபாரம் செய்தது ஷரீஅ, மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லப்பட்டு, இது வியாபாரத்துல வியாபாரம் செய்யுங்க, ஹலாலா செய்யுங்க, ஹலாலா சம்பாதிங்க. நாளைக்கு அந்த வியாபாரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான். இதுவும் ஹதீஸுடைய கருத்து. எப்ப ஷரீஅத்தை பாலாக்கிட்டு நாங்க உலகத்தை தருவோம், அதானுடைய சத்தம் கேக்குது, கடையை மூடுறதுக்கு தயார் இல்லை, மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு தயார் இல்லை, அந்த 10 நிமிஷத்தை அல்லாஹுக்கு கொடுக்கிறதுக்கு தயார் இல்லைண்டா இவர் துனியாதாரி, அல்லாஹ் சீல் குத்துறான். இவர் ஈமான்தாரி அல்ல, இவர் அல்லாஹ்வால இல்ல, இவர் அல்லாஹ்வை சார்ந்தவர் அல்ல, இவர் உலக மோகம் கொண்டவர். யாருடைய கடை அடப்படுதோ, யார் அந்த கல்லாப்பட்டி அல்லாஹுக்காக வேண்டி மூடுறாங்களோ, யாரு வியாபாரத்தை செய்யாம அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி கால நேரத்தை கொடுக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் அளிக்கிறாங்களோ, இவங்க தீன்தாரி. இவர்களுடைய உள்ளத்துல
உலகத்துடைய மோகம் இல்ல, இவர்களுடைய உள்ளத்துல பணத்துடைய ஆசை இல்ல. பணத்தை விடவும் உலகத்தை விடவும் மறுமை இவர்களுடைய உள்ளத்துல குடிகொண்டிருக்குது. தானுடைய சத்தம் கேட்டும் யாரு கடைய முடியல. அவருடைய தொழுகை கலாவாக்கி போகுது. துஹர் கிடையாது, அசர் கிடையாது, மகரிப் இல்ல, இஷா இல்ல, ராவு 12 மணி வரைக்கும் வியாபாரம் செய்கிறாரு. 1 மணி 2 மணிக்கு போய் தூங்குறாரு. காலையில தஹஜ்ஜத் கிடையாது, சுபஹுடைய தொழுகை கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ் பயப்படணும். இந்த செல்வம் அவரை நாசத்துல கொண்டு போய் விட்டுடும். இந்த செல்வத்துல பரக்கத் கிடையாது, இந்த செல்வத்துல திருப்தி கிடையாது, இந்த செல்வத்துல போதும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். இந்த செல்வம் இது அவருடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டுடும். இம்மையுடைய வாழ்க்கையுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் எடுத்துருவான். மறுமையுடைய வாழ்க்கையிலையும் இந்த செல்வம் அவர் ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளிடும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தன் உலகத்துடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை விளங்கி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில உலக லாபங்களுக்காக வேண்டி மட்டும் நீங்கள நோக்கங்களை கொள்ளாம மறுமையை முன்னுக்காக வைத்து, மௌத்த முன்னுக்காக வைத்து, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.